வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கியோசக் நைட் ஷிஃப்ட் டே 2, அதாவது கேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட் 2. ஸோ என்னடா பெல் அடிக்குது, எவனையும் காணோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டை முடிக்கும் போது ஒருத்தன் வந்து நம்மளை பயன்படுத்தியிருப்பான். ஸோ இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த பாட்டில். ஸோ ஹே நல்ல வேலை, ஃபர்ஸ்ட் டே உனக்கு நல்லபடியாக போச்சு அப்படின்றான் நம்மளோட மேனேஜரு. ஸோ அப்புறம் உனக்கு எதாவது வேணும்னா நைட் நேரத்தில் ஹாட்டாக வேணுன்னா குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நான் காஃபி மிஷின் வாங்கியிருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. குட் லக்குன்னு சொல்லிட்டு முடிச்சாரு. எங்கடா இருக்குது அந்த காஃபி மிஷினு? சரி, இப்போதைக்கு இதான் காஃபி மிஷினா? ஓகே, ஒவ்வொரு டே போனால் தான் கைஸ் நம்மளுக்கு ஒவ்வொரு இது ஆக்டிவ் ஆகுது. ஓகே, ஒருத்தர் வந்துட்டார். பீஸாவை பற்றி ஜோக் எதுவும் தெரியுமா உங்களுக்கு கேட்குறாரு. நெவர் மைண்ட், எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு ஒரு காஃபி தாங்க, அப்புறம் ஒரு ஹாட் டாகும் ஒரு கெச்சப்பும் தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு காஃபியை கொடுக்கணும் அவருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் வர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் காஃபி. இருங்க, இதில் எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்குவோம் காஃபி ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த இங்கிட்ட இருக்க காஃபி. ஓகே, என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டு கீழே என்னமோ எடுத்துகிட்டு இதில் போட்டோம்னா காஃபி ரெடி ஆகும் போல இருக்கு. ஓகே, போட்டுட்டு இன்னொன்று என்னமோ போடணும் கைஸ், குக்கி மணி மூடி. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம காஃபியை போட்டுருவோம். அவ்வளோதான், காஃபி இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த கேப்பில் மூடி ரெடி ஆனோடனே போட்டுருவோம். சுட சுட மழைக்கு குடிச்சுக்கோங்கண்ணே. அவ்வளோதான், காஃபி ஃபுல்லாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். போட்டு முடியும் பண்ணிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாட் டாக்கு வித்து கெச்சப்பு. ஓகே, நீங்கள் ஹாட் டாக்கு போய் நம்ம சாசேஜ் ஃபஸ்ட்டு எடுக்கணும் கை. ஓகே, நம்ம சாசேஜ் எடுத்தாச்சு. ஸோ நைஃப் எங்கே இருக்குது? இப்போ இங்கே இருக்கா? ஓகே, த்ரோ. ஓகே, கட் ஆகிடுச்சு கை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வச்சிடணும். ஸோ வீடியோக்களை மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொண்டு போகிறீங்க. 3/4 பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டாங்குன்னு வரும். ஸோ இப்போ இவருக்கான இதை நம்ம கொடுக்குறோம். இந்தாங்க சார், உங்கள் ஆர்டர் கம்ப்ளீட். தேங்க்யூ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் கைஸ். இந்த காஃபி டோரை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்குவோம் இப்போ. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜு டோரையும் க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஸோ இன்றைக்கி எதுவும் பயன்படுத்தினாங்கன்னா நான் சத்தியமாக பயந்துருவேன். கத்தியை எடுத்து பக்கத்துலேயே வச்சுக்கோம். யாருக்கு அண்ணி 1 பர்கர் 1 ஹாட் டாக் அண்ட் சோடா அண்ட் காஃபி. ஓகே, 4 ஆர்டர் வாங்கியிருக்காங்க. மேடம் உங்கள் ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்களும் டேக் கேர், பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் வரப்போதா இல்லை கரண்ட் கட் ஆக போதான்னு தெரில. கத்தி எங்கே? கத்தி இல்லை. இந்த கேமில் கத்தி ஒரு பொருள் தான் நம்மளுக்கு சேஃப்டியாகவே இருக்கும். மீது எல்லா பொருளுமே என்ன ஆகும் போது பாருங்க. ஐயோ கைஸ், எவ்வளோ பேய்மே வந்துருக்கான். இது எப்படி இருக்குன்னு கேட்குறான். நான் ரொம்ப நாள் முன்னாடி பலூன் கடை வச்சுருந்தேன், இப்போ எனக்கு பசிக்குது அப்படின்றான். ஐ ஹாவ் ஹாட் டாக் அண்ட் காஃபி ப்ளீஸ்ன்றான். ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போயிருந்தான். இப்போ கத்தி எடுத்து கையில் வைக்கிறதுனா நல்லது. நான் தான் சொன்னேன் இல்லை, கத்தியை கையில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ போயிட்டு இதை இங்கே குத்தி வச்சுட்டு இதை ஆன் பண்ணிவிட்டு நான் நினச்ச மாதிரி கரண்ட் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா. நல்ல வேலை இந்த வாட்டி எந்த ஸ்ட்ரேஞ்சுமே நடக்கலை. போன வாட்டி ஒருத்தன் வந்து நம்மளை ஜம்ப் ஸ்கேர் கொடுத்து விட்டு போயிட்டான். இந்த வாட்டி அப்படி எதுவும் நடக்கலை. இந்த கத்தியை வச்சு எவனா வந்தாங்கன்னா ஒரே போட்டுருணும். ஸோ அதுக்கு தான் இந்த கத்தியை கையில் வச்சுருக்குது. ஓகே, ஆர்டருக்கு வந்துடுச்சு. யார் மேடம் நீங்கள்? ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு 2 பர்கரு அப்புறம் ஒரு காஃபி கேட்குறாங்க. எனக்கு ஹங்கரியாக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீசிங்காக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். ஹாட் காஃபி வந்து மழைக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க. கத்தி எங்கே? கையிலே வச்சுக்கோங்க. எனக்கு துணைக்கு எவனும் இப்போ நம்மளுக்கு இல்லை. ஸோ அதனால கத்தியை பார்த்தீங்கன்னா நம்ம கையிலே வச்சுக்குவோம். ஏன்னா திடீர்னு இந்த கேமில் ஜம்ப் ஸ்கேர்லாம் கொடுக்குறானுங்க, அப்பப்போயே கரண்ட் வேறு ஆஃப் ஆகும். ஓகே, கஸ்டமர் வந்துட்டாரு. கத்தி எங்கே வச்சுக்கோங்க. ஓகே, மை ஒய்ஃப் ஜஸ்ட் லெஃப்ட் மீ. என்னோடய ஒய்ஃப் வந்து என்னை விட்டு போயிட்டாங்க. ஏய், இவன் போன பாட்டில் என் குடும்பத்துக்காக வேலை நான் 12 மணி வரைக்கும் உழைச்சிட்டு போட சொன்னாங்க.
சார் நல்லவங்க. ஓகே, எனக்கு ரொம்ப வலியும் வேதனையுமா இருக்குது, எனக்கு ஒரு 4 இது மட்டும் கொடுங்க, அப்புறம் ஓல்டு ஒன்ஸ் அப்படி இதாகமாக இருக்குது. ஓகே, அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஓகே, போன வாட்டி இவன் வந்தோடனே ஒரு கஸ்டமர் வந்தாங்க, அதோட ஷிஃப்ட்டு முடிஞ்சிச்சு. ஸோ அந்த வாட்டி எப்போ ஷிஃப்ட்டு முடியுதுன்னு தெரில. ஓகே, ஷிஃப்ட்டு முடிஞ்சு, நான் தான் சொன்னேன்ல ஷிஃப்ட்டு முடிஞ்சு கைஸ். ஓகே, நம்ம டேட் 3 இதிலே போட்டுடலான்னு நினைக்கிறேன், இந்த பாட்டிலே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கடையில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு நைஃப் இங்கே வச்சுருந்தேன். ஓகே, கஸ்டமர் வந்துட்டாங்க இல்லை. ஓகே, ஃபோன் பார்த்தீங்கன்னா பாஸ்டர்னு வந்துருச்சு. என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒரு கூலான ஒரு உட்டன் பவுல் வச்சுருக்கேன், அது என்னன்னு கெஸ் பண்ணி பார்ப்போன்னு சொல்கிறாரு. அது வந்து சேலட்டா. நான் கொஞ்சம் அப்புறம் நைட்டு கால் பண்ணுறேன்னு சொல்கிறேன். எங்கடா இருக்கு அந்த உட்டன் பவுல்? ஓகே, இதுதான் உட்டன் பவுலா? சேலட் ஃபஸ்ட்டு எப்படி செய்யணும்? ஓகே, கஸ்டமர் வந்துட்டார். சேலட்ரண்டா கேட்பீங்க, தெரியும்டா. ஓகே, ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. இங்கே யாரோ வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அவங்கள பற்றி எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடச்சா சொல்லுங்கள், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவான். அவனோட கண்ணு இது எனக்கு புரியலை என்ன சொல்கிறாருன்னு. ஓகே, எனக்கு வேலை பார்த்து ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவருக்கு என்ன வேணுமா? ஓகே, சேலட்டு, ஒரு பர்கரு, ஒரு காஃபி, 2 காஃபி கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு காஃபியை கொடுத்துருவோம்மா. ஃபஸ்ட்டு சேலட் எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்குவோம். சேலட் ஃபஸ்ட்டு வந்து லெச்சன்ஸை கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் போடணும். இங்கே வச்சுட்டு அந்த பவுலில் வைக்கணுமா? பவுலில் வச்சுட்டு என்ன பண்ணணும்? பவுலில் வச்சுட்டு போய் சர்வ் பண்ண முடிஞ்சா? ஓகே சார், உங்கள் ஆர்டர் கம்ப்ளீட்டட். தட் ஸ்மெல் அமேசிங் அப்படின்றது. ஓகே, கவனமாரு, சேஃப் அண்ட் செக்யூர்டாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ கத்தி கையில் இருக்கிறது அவசியம், ஏன்னா போலீஸ்கார் என்னமோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. கத்தி கையில் இருக்கிறது கண்டிப்பாக அவசியம். எனக்கு என்னமோ அந்த ஜோக்கர் மேலே சந்தேகமாக இருக்குது. ஓகே, 1 பர்கர் 2 கோல்டு. ஓகே, ஆர்டர் கம்ப்ளீட்டட், தேங்க்யூ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாகவே இருந்தேன்னு சொல்கிறாங்க. ஏன்னே தெரில. கத்தியை கையில் வச்சுருக்கேன். ஸோ ரெடியாக இருந்துப்போம். எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வரும்னு நம்மளுக்கும் தெரியாது, வர கஸ்டமருக்கும் தெரியும். யாருறாங்க? ஆல்ரெடி வந்தவன் தான். எப்படி இருக்கான்னு கேட்குறான். எனக்கு அனிமல்ஸில் அந்த டெக்குமெண்ட்ரி என்னோடய ஃப்ரெண்டோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். எனக்கு கொஞ்சம் ஃபுட்டு தேவை, 2 சேலட்டு 2 சோடா கொடு ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தாங்க சார், உங்கள் ஆர்டர் கம்ப்ளீட்டட், தேங்க்ஸ் எ லாட் அப்படின்னு சொல்கிறாரு. சி யூ அரௌண்ட், அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே, கத்தி கையிலே இருக்கட்டும். எனக்கு என்னமோ மறுபடியும் இந்த டேயில் கரண்ட் ஆஃப் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே, நான் எவனும் இன்னும் ஆளை காணோம். இவங்க இவனை பார்த்தா சந்தேகமாக இருக்குன்னு போன பாட்டில் சொல்லியிருந்தேன். கிவ் எ டாக் ஹாட் டாக் அண்ட் ஹேய், நீ மறுபடியும் வந்திருக்கியான்னு நம்ம கேட்கணும். அவருக்கு ஒரு ஹாட் டாக்கும் ஒரு இதுவும் கேட்டிருக்கான். லாஸ்ட் டைம் வந்து ரெயின்ஃபால் வந்து வாங்கும்போது நீ காசு கொடுக்காம போயிட்ட அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் நான் உனக்கு சர்வே பண்ண மாட்டேன். நீ இப்போ பண்ணுறியா பண்ணலையான்னு கேட்கணும். நான் வேணால் உங்கள் சர்வ் மாஸ்டர்கிட்ட சொல்லுவேன், நீ நிறைய மிஸ்டேக் பண்ண, அதனால தான் காசு தரலன்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு ஓடிட்டான். இருங்க, எனக்கு பயமாக இருக்குது. இப்போ வந்துடுவானான்னு சொல்லிட்டு, உள்ளே வந்துடுவானான்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. அதுவும் ஓடி போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னமோ உள்ளே வருவானான்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. இவங்க உள்ளே வரானான்னு பார்ப்போம். அடுத்த கஸ்டமரே வந்துட்டாரு. அது கோச்சுக்கிட்டு போயிட்டான் போல ஒரு வேலை. ஒரு இது கேட்குறாரு. அப்புறம் ஹாட் டாக்கில் வந்து மஸ்டர்டும் கெச்சப்பும் அப்புறம் ஒரு சேலட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, இந்தாங்க சார், உங்கள் ஆர்டர் கம்ப்ளீட். ஓகே, தேங்க்யூ சொல்லிட்டாரு. உனக்கு எதுவும் சவுண்டு கேட்குதா? இங்கே கார் ஏதோ கிராஷ் ஆனாங்க, நீங்கள் நேற்று சவுண்டு கேட்டுச்சு அப்படின்றாரு. என் ஒய்ஃப் வேறு ஒருத்தனோட போன மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸு ஒரு
ஒரு பிளட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்கோஹால் இருந்ததாக போலீஸ் ஃபவுண்ட் பண்ணிருக்கான்னு சொல்கிறாங்க. நீ ட்ரிங்க் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணுறியா அப்படின்னு இருக்கிறாரு. ஓகே கொஞ்சம் பயங்கர கவனமாகவே இரு அப்படின்றாரு. கைஸ் மறுபடியும் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபியூஸை போய் ஆன் பண்ணிட்டு டக்குன்னு கத்தியை கையிலே வச்சுருக்கேன். இவனோ காரில் போய் ஆக்சிடெண்ட் ஆனால் சொன்னான்ல, அதே மாதிரி இப்போ ஒரு ஜம்ப் ஸ்கேர் வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஓகே இந்த நைட் இன்னையோட முடிகிறதுக்கேவான்னு எல்லாருக்குன்னு வேறு தெரில. எனக்கு பயமாக இருக்குது இப்போயே. இன்னைக்கான ஷிஃப்ட் எப்போ முடிய போகணுன்னு தெரில. ஓகே இவங்க தான் லாஸ்ட் கஸ்டமர்னு நினைக்கிறேன். 1 காஃபி பர்கர் அண்ட் சாலட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் நல்லா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி, அன்னோன்னான ஸ்டோரியெல்லாம் சொல்கிறாங்க அந்த பிளேஸை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையான்னு கேட்குறாங்க. இது பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஸ்டோரி அப்படின்னு நம்ம கேட்கணும். எனக்கு தெரில அப்படின்றாங்க. சரி லேட்டாக இன்னொரு கணக்கு வச்சோம். ஷிஃப்ட்டு முடிஞ்சு. ஓகே இந்த பாட்டு நம்ம முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம் கைஸ். பை. ஓகே டே 4 பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 3ல் டே 4 டே 5 கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் கோவா கேமிங். பாய்.